நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா வந்துக்கிட்டு என்னென்னவோ பிளான் பண்ணாங்க. இந்த அமுதா சித்திக்கு கடைசி வரை தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. யாழினி அக்கறையாக தான் ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. நீ பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அக்கறையையும் ஒரு பாசத்தையும் கொட்டி தீர்த்து இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கரடி சிவபூஜையில் பூந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவ கெடுத்து விட்டுறா எல்லாத்தையும். அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம விக்ரமுக்கு ஒரு செய்தி வருது. அது என்னன்னா ரகசியமான இன்ஃபர்மேஷன். அதில் அந்த சுபாஷ் இருந்துக்கிட்டு ஒரு எலியை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. அதில் தெரியாம ஒரு பெருச்சாளி மாட்டிக்கிச்சுங்க. அப்படி அந்த பெருச்சாளி மாட்டிக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் அந்த மாயா இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் அவன் வழக்கமாக மீட் பண்ற இடத்துக்கு தான் வரப்போறாளாம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு யாருன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் விக்ரம் இப்படி ஒரு பிளானை பண்றாரு. கரெக்டாக இவங்க எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு கிளம்புற நேரம் பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் உள்ளாவே நின்றுட்டு ஒரு ஃபோனை எடுக்கிறான். ஃபோனை எடுத்தவன் சும்மா இருப்பானா, ஹலோ மேடம் எங்கே இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற நேரத்துலேயே போய் துப்பாக்கியை நீட்டுறாரு பாருங்க. அப்படியே அந்த இடத்துல உச்சா போயிட்டான் போல அந்த கிழட்டு நாய். அப்படியே சரன்னா நின்றுட்டு இருக்கான். அட பாவி, இவங்களும் வெளியே போலையா, வெளியே போயிட்டாங்கன்னு நினைச்சா இங்க இப்படி நின்றுட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழட்டு பையன் பார்த்தா, டேய் உனக்கு வெளியே சொல்லு, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அந்த நாயை மட்டும் எங்க இருக்கா நீ சொல்லல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உன் மூளை செதறி அப்படி எல்லாம் வெளியே வந்துடும். ஐயோ இதை நம்ம கேட்டாலே நமக்கு அப்படி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது வெளியே உளுந்த எப்படி இருக்கும், சீச்சி அதுக்குள்ள சொல்லிடுறா கெல்ட்டு பையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு அட்வைஸை கொடுத்தாலும் அவன் நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் தப்பாக என்னை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல. அப்போ எப்படி நாங்கள் எல்லாரும் வெளியே போகிற பார்த்து நீ அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ண, ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்னு சொல்லி அடித்து துவச்சி காயை போட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கக்கிறான். அதுக்கப்புறம் சும்மா இருப்பார நம்ம ஹீரோ அவனோட போலீஸ் போச்சு எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த மாயாவை அள்ளிக்கா தூக்கி போட்டு வந்துடுறாங்க. வாட்டி மாமியார் வீட்டுக்கு, இதுக்கு மேலே நீ வெளியே இருந்தா உனக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம், நீ வெளியே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, வா மாமியார் வீட்டுல போய் ஜம்முன்னு கால் நீட்டிட்டு தூங்கலாம், எழலாம் விழலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு மேல அவங்க சோறு நல்லா போடுவாங்க, தின்னுட்டு நல்லா குப்பரை பார்த்துட்டு யோசி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பயங்கரமா டைலாக் விட்டுனுக்குறாரு. உடனே ஏய் விக்ரம், நீ என்னை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிடாத, கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உன்னை ஜெயிக்க போறேன், நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன், முக்கியமா அந்த இனியாவை அது வெறியும் காத்துட்டு அப்படின்னு சொல்ல. ஏய் சும்மா இந்த டைலாக் பேசுறதெல்லாம் விட்டுரு, இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு, நான் உன்னை மாமியார் வீட்டுல கொண்டு போய் அடைச்சி விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தர நீ கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி துப்பாக்கியை வர ஒரு முளை நீட்டு கொண்டு அவன் கண்ணு முளை நீட்டி இருந்தா அப்படியே பயமுள்ள போயிடுச்சுப்பா. என்னப்பா